எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். சிம்ப்ஸ் மாமிசம் விசேஷமாக அவற்றில் அடடா 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 உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். ஆம், 10/10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? ஆம், சரி. என்னுடைய பதிவு கடைசியாக இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குறிப்பா? நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டேன். என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு pH ருசியாக இருக்கிறது. ஒண்ணு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான். அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி.
நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? நான் ஓ எப்போதும் இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. இல்லை, எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பப்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க. நல்லா பசிக்குது. காரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அதை நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ் மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறார். அதை பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம. எனது பூவட்டம். ஹுரே. ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாடக்கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி செல்வோம். ஹே, அப்படியே எனக்கு ஒரு சீபா மட்டுமே கிடைத்தது. அது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. சூப்பர். அது கருக்கலைப்பு போல் தான் தெரிகிறது. உன்னுடையது. எங்களை ஒப்பிடுகையில் பணம் செலுத்தவும். வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. இவ்வளவு லாலிபாப்ஸ் நான் மட்டும் பார்த்ததே இல்லை. சிறியதாக தொடங்குவோம். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பதுக்குகளை மட்டும் அகற்ற வேண்டும். இதுவரை நீ சிறப்பாக செய்யவில்லை. நான் விட்டுவிடப் போவதில்லை. சிரிப்பதை நிறுத்து.
ஓஹி, எனது லாலிபாப்பை முறித்து விட்டேன். அது கூட சாத்தியமான நினைத்தேன். முக்கியமான ஒன்றேன், கிராமல் முழுமையாக இருக்கிறது. அதுவே எனக்கு வேண்டும். ரொம்ப சுவையாக இருக்கிறதே. சூப்பர். அட சிறந்தது. எனக்கு புதியதை அடிக்கடி வாங்காதது நீண்டது ஆகிவிட்டது. பார்த்தால் எப்படி தயாரிப்பை பெட்டியிலிருந்து எளிதாக எடுக்கிறேன். வாவ், உங்களிலிருந்து நான் நிறைய பேராசையை கற்றுக்கொள்ள விடுங்கள். வேண்டும். பெரியதாக ஆட நேரமாகிவிட்டது. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட ஓசுகிறேன். அலெக்ஸ், என்ன செய்கிறாய்? பயப்படாதே, நான் எனது கிராமலை நசுக்கவே விரும்புகிறேன். பாரேன், இது வேலை செய்கிறது. அதிகமில்லை. நிறுத்து அலெக்ஸ், எங்களுக்கு பயமாகிறது. சரி சரி, இவ்வளவுதான். நான் முடிச்சுட்டேன். இப்பதான் நமக்கு கிராமல் களத்துல ஊற்ற வேண்டும். ஓ, எங்களுக்கு ஒரு முழு லாலிபாப் வேண்டும். ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன். இல்ல, நீ அதை நான் நெளிஞ்ச எறிவேன். கிராமலில் மூழ்க வைத்து சாப்பிடலாம். ரொம்ப வசதியானது. ரொம்ப விரயமா முடிந்து விட்டது. நான் அதை அப்படியே வாயிலே போட்டு விடுகிறேன். சரி, அது கெட்டதல்ல. இது ருசி. மொய்யா மொய்யா. நான் நின்றுவிட விரும்பவில்லை. நீ பாதியை காலி செய்து விட்டாய். மிலா, இப்போது நீ. நான் ஒரு வாக்யூம் கிளீனர் எடுக்கிறேன். அதை போடிவிட சீக்கிரம். மன்னிக்கவும், நான் தற்செயலாக அதை உங்கள் திசையில் சுட்டி காட்டினேன். வீட்டு வேலைகளை சரிபார்க்க வேண்டும் எனவே. சூப்பரான யோசனை. நானும் அதை விரும்புகிறேன். இப்போது நெகிழ்ந்த குச்சிகளை கொண்ட நீர்க்கோழிகள் எந்த அதெல்லாம் தடையும் வாயில இல்லாமல் எடுக்குமா? சாப்பிட முடியும். நம்ப முடியல. இது கொஞ்சம் மோசமா முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குது. என்ன, இது நமக்கு சுற்றி இருப்பது போல இருக்கிறது. மலிவான சாதனையாளர்கள் மேலே இருக்கிறார்கள். நான் இதை செய்ய முடியும். சரி, நாங்க உங்களை உதவுறோம். நல்லா புடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. அது என்ன ஆபித்து? அதுவும் விசாரமா கம்முறது. காய்ச்சல். நம்ம நரகத்துல உன்னை இருக்கிறோம். என்னாச்சு? சரியாச்சு. நான் அதற்குள்ள பூட்டி வச்சிட்டேன். அது என்ன பைத்தியம்? நான் அதை பார்க்க முடியவில்லை. அது குற்றத்தின் திராட்சையாய் தெரிகிறது. நீங்க ஒரு சுவாசமா இருக்கு. அவற்றில் சிலவற்றை கொண்டிருங்கள். அவையே துரநாற்றமற்றவைகள். நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளல தானே? அந்த மெழுகுகள் பாப்கார்ன் தயாரிக்கும். எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம இதை திருப்பி தான் பார்க்கலாமா? இல்ல, இது வேலை செய்யாது. இது மிகவும் கடினம். நாம மீண்டும் யோசிக்க வேண்டும். நான் என்ன செய்வது என்று தெரியும். ஹேர் டிரையர் எனக்கு உதவும். என்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறது? எனக்கு அது மிகவும் நீண்டதாக தோன்றுகிறது. சில நேரம் விளையாடுவோம் அல்லது உறங்கு. இது ரொம்ப நீண்டது. அற்புதம் நண்பர்களே, இத பாருங்க. அற்புதம். பாராட்டுக்கள். நாங்கள் உங்களை மீண்டும் பார்க்க அன்போடு மீண்டு வருகிறோம். மில்லா, ரொம்ப நல்லது இல்லையா லிலித்? எனது குழுவை சந்திக்க முடியுமானால் முடிக்கேட்டையில் விட அதிகமாக தேவை. முழு நான் இரும்பு செய்ய அதற்கு போகிறேன். உதவும் என எண்ணுகிறேன். அது நடந்து உங்களோட முறையால் நாங்க குறுக்கிட்டோம். இப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப வேகமா செய்தேன். நான் குளிர்ச்சி. எனக்கு தெரியாது. நீங்கள் எங்களை அனுகூலமாக ஆச்சரியப்படுத்தினீர்கள். என்ன சுட்டரிக்கும். இது மிகவும் சூடாக இருக்கிறது. சஞ்சயா, அவள் எனக்கு இவ்வளவு சோம்பலியாக நடந்து கொண்டாள். ஓ, எனது பிரச்சனைகளை மறந்து போக பாப்காரன் உதவும் என்று நம்புகிறேன். அருமை. உண்மையில் நல்ல விதமாக நிகழ்ந்தது. அவ்வளவு பெரிய தொகுப்பை எப்படி செய்வது? எனக்கும் ஒரு யோசனை வேண்டும். ஓவை, அது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? பாப்கார்ன் இயந்திரமா? நீ யார் முன்னால் இதை பார்த்து பயின்றதில்லை? நான் எப்படி பயன்படுத்துவது என உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் நீங்கள் கர்னல்களை உள்ளே போடுங்கள். ஆமாம், அந்த போதும். சரி, இதோ இது வேலை செய்யும். என் பாப்கார்ன் தயார். அசாதாரணம். உண்மையான தொழில்நுட்பத்தின் சாந்தி. சிறிய அளவினை தயாரிக்க மேலும் தானியங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ ஆமா, அது இன்னொரு விஷயம். இப்படி ரொம்ப பிடிக்கும். ஓ, இன்னும் சில கருவிகள் மீதி இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த போறேன். இது மிகவும் சிறந்ததற்கு. நீங்க விட்டு செல்ல முடியுமா? அடங்கி கேள். இல்ல 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 நான் அதை பிடிக்க கூட பயப்படுகிறேன். கொடூரமானது.
குறைந்தபட்சம் உன்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. என்னுடைய வாளை பாரு. ஆயினும் நாம் பயப்பட தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். அந்த ஓன்கள் எல்லாம் ஆபத்தானவை அல்ல. இங்கே உறுதியா இருப்பேன். இந்த பெரிய பகுதியை நான் எப்படி கையாளுவேன் என கற்பனை செய்ய முடியாது. நெல்லாவை தொடங்க அனுமதிப்பதில் விருப்பம் உள்ளேன். நன்றி அலெக்ஸ், நீ உண்மையான நண்பன். சிக்கலான நேரத்துல உதவுவது உன்னால தெரியும். இது நான் நினைச்சது போல வெறுப்பாக இல்ல போல் இருக்கிறது. நிச்சயமாக ஆமாம், ரொம்ப ருசியாக இருந்தது. மிலா, நீ தொடங்கலாம். மிலா, அது வெட்கக்கேடாக இருக்கிறது. கவலைப்படாதே, பல விஷயங்கள் நேரின்றன. நான் எனது பங்கின் சூழ்நிலைகளை நீர் சமாளிப்பதை போல சமாளிக்க முடிகிறது என்று நம்புகிறேன். சரி, சிறியதாக தொடங்குவோம். நான் குறைந்தது ஒரு குதுமா பரீட்சிக்கிறேன். இது விசித்திரமாக உள்ளது. அந்த கீரிப்புள்ளி அசைவது போல் தோன்றியது. இன்னொன்றை எடுப்பது நல்லது. நான் தேர்வு செய்ய அதிகம் உள்ளது என்பதால் நல்லது. ஆனால் முதலில் எல்லா கூடுதல் பொருளையும் நான் அகற்றி விடுகிறேன். ஜூலியன், உன்னை அடையாளம் காணவில்லை. என்ன செய்கிறாய்? அது எதுவும் இல்லை. நான் கிரேஃபிஷை சுத்தம் செய்ய வேண்டியது மட்டுமே. அது கவனம் இல்லையே. அழகானது. நீ எங்களுக்கு என்ன செய்தாய் பாரு. மன்னிக்கவும் நண்பர்களே, அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. அதை முயற்சி செய். நான் உண்மையில ருசிக்குரிய வாகனம் ஓட்டுகிறேன். வாவ், நான் மிகப்பெரிய லெகரிஸ் பெற்றிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனக்கு குறைவாக சரி. உன்னை பார்த்து மறுபடியும் சிரிக்கவில்லை. அற்புதம். நான் ஃபார்சூனா லைம்லைட். நீங்களும் நானும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது அலெக்ஸ் வரிசை. சீனி ஒரு பிறந்த உதாரணம். இப்போது எனக்கும் முயற்சிக்கு சேரா இருக்கேன். சூப்பர், சுவையா இருக்கு. உங்கள்கிட்ட கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே உங்களுடையதை சாப்பிட்டுட்டீங்க. எனக்கு ஒன்று ஒவ்வொரு கிரீபிஷுக்கும். அது போதுமானது. நான் இல்லை என்றேன். அதை அனுபவிப்பதிலிருந்து என்னை தடுக்காதே. ருசியாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது. எங்களுக்கு உதவுங்கள். நான் நினைக்கல, அதுவே போதுமானது. கோபம் கொள்ளாதே. வழுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, இங்கே ஒரு உயிருள்ள மீன் இருக்கிறது. இது இங்கே எப்படி வந்தது மாமா? நீங்கள் சரியா? ஓ இல்லை, என்னை நோக்கி அதை எரியாதே. விரல அது காயப்படுகிறது. எங்களுக்கு நல்ல பாடம் தொடங்குங்கள். இன்று எங்கள் வீரர்களிடம் இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அது என் பாப் இட் கம்மிகளால் ஆனது அன்று. அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்லை. இவ சாக்லேட். நான் என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Mia, ni poi ik rol voor super sang for el fraflasmisten en other friwer French Lloyd. The non-trivial malastration was presenting this so. But நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர், நாம ஓடலாம். ஆச்சரியம். இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்து விட்டது. The sketches on the French hostel is en ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபைல விட்டமின் அண்ட் ரிசர்ச்சஸ். என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா
இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குது நான் பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவயமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez man göre konuşturuz. நான் அவற்றை எப்படி சாப்பிட்டேன். சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க ஸ்டேஜ் ஒரு ஷிப் விட வரல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sounds fast 40 stars church von den Sharka Orchas Tummer und auch sie person aufs Heulen-Nutpitze Torsangelam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Do Mia and Stressem Choway not show Circus 7 strength pretty silent jobs and humans. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலோ அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம். நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே. நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளோ கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். The service chance in the எனக்கு மிஷோ our strategies like a market show rappers and Melvisa தேவல்லை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு. அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். Commerce fashion course down treasure. So no still a friend is fashion foreign. வேற ஒரு நேரத்துல இப்ப மியா தனது சாக்லேட் or the church tree. என் சமம்பி இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி 2ஐயும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை. என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது. அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்கள். ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Felt the finestrina in our series Star Charles. Worden je. De dress starter is hallo. Ta en is dagastrin alles tjerde. Så det inga bom cooleret fagitse. Anni virumbelena. Unvirupapadi. Tunaskin och filmaskade. Shamas ju få med Danny. But unga kattiren anch. Arindu poyolde. Oh, illa. Ni enna pannai. நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் இந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லதே. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளோ பெற்றா? டேனிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, ஹார்டி லெஸ்ட்லாஸ் டஸ்டம்ஸ் ஜென்பென்ஸ். மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான ஸ்வை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன அடிஷனோட என்ன பண்ணுறீங்கள் அப்பா?
இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and shippers down. What's in Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சிரம். நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை, மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரடிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்ட டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் ஒரு பபுள்கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோட எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை, இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். உன்னிட்ட ரப்பர் வாயா? எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்லை, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலுக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு என்ன இது சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள். என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை, பயங்கரமான பீ. முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குது, போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி, நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவமியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்றது உங்களுக்கு பியாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கனைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கணும். புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். சாத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். போ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம்.
அட அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு கல்தான். ஐயோ, நான் தாங்கள் எரிகிறேன். விட்டுவிட்டோம். நான் வெடிக்கப் போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை, இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. நானும் முயற்சித்து பார்க்கிறேன். நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, பாருமரியிடம் என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ ஆமா, சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. குச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே, இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடி ஆகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி ஷார்டே அண்ட் லைஃபர்சியில் ஆஞ்சில்லுன உணவுகளை கண்டுகோ. சுபாசுவின் ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றெடுக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், விலையின் நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை. காத்துரு. என்ன? என் வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நினைக்கிறேன். என்ன செய்வோம்? மிதவை உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே. சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். சாய்பால், நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
அது வேலை செய்தது சேனைகளே. உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ, மைக். சரி, இது உன் தருணம், மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன், ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன், பாப்கார்ன். ஓ, அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ, ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். நான் பார்க்கிறேன் மைக், உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அப்பா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை, பாதிக்காதே. சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பி கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமாயிருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. வேண்டாம். உங்கள் முன் பல
வரவேற்கிறோம். நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே, ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவற்றை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும், எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர். என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைங்களும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பையனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன, நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல, இதன் மனம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி Dead சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா, சரி. ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய்?
சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்கு ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய் க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு TIC டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. ஏன் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும். எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் நீந்திருக்கிறாய். ஏ சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ். அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? யாழ்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி. நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள்ள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. பெர்னார்டின், எங்களுடைய இறைக்கு ஃபைலுக்கு போய் நம்ம முதல்ல எடுக்க முடியுமா? நான் முதல்ல உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன். குறிப்பா பப்பிள்கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம். நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபல் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊதப்போகும் பபலை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினால் வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக பண்ற இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நீ கொஞ்சம் அவனை நெசப்படுற நேரம் உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது. இருக்கிறதை பாருங்கள். பெரிய குமிழி.
நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அதற்கு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ண? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள். இப்போது எப்படி வாழ்வேன்? அதை செய்து யோ. பாருங்கள். சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க வந்த நேரம். கடைசியாக பிங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதற்கான முக்கியமான வழி. ஓ, நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து. இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய அதையும் வேண்டும். நான் செய்வேன். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீர்கள். தவறவினோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்து விட்டது. அதிலிருந்து இருந்துதான் நாம் இருக்கிறது. மதிப்பீடு செய்கிறோம். என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபமில்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. வசதியாஸ் பேங்கினுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம். நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் ஜூஸா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம்! அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல. ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேற் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர். எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பைல் என்பது காலமானது. மெல்லா, சூப்பர். எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம். அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே. அது பெரிய இயந்திரம். இந்த காமெடிகள் கேங் குழந்தைகள் நிறைய சுவையின் குழந்தை ஜூஸ். ஆமா, அவனை பாரு. அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம்தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு. ஆம், பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jolly's mozzarella and three storian phrase and name prelates one day எடுக்கலாம். சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது.
என் அனைத்து கோக் டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பணம் தரையிலே உள்ளது. அதுதானா? Exactly, this spring இருக்கு. யாரோட ஓஷன் டேவ்? என்ன? ஒரு முட்டாள். ஆகவே நான் இதை வேண்டுட்டு கயிற்சி எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்போ அது எல்லா கோக்கேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சுகிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளைக்குழு எங்களை நோக்கி குப்பை கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மஞ்சள் சாப்பிடறதுக்கு தேவையில்லை. மேலா கைப்படா கூறுகிறாள். மில்லா, இது எல்லாம் கோக் கோசமே. நான் என்ன வதையும் வேண்டாம். நான் முடியாம்.